வணக்கம் துலாம் ராசி அன்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த 2026ஆம் வருடம் குரு பெயர்ச்சி நடக்க போகுது. வருகின்ற ஜூன் மாதம் 1ஆம் தேதி இரவு 11 மணிக்கே குரு பெயர்ச்சி நடக்க ஆரம்பிச்சிடுது. ஸோ நம்ம இதை 1ஆம் தேதியும் கணக்கில் வச்சுக்கலாம், இல்லாட்டி ஜூன் 2ஆம் தேதியும் நம்ம கணக்கில் வச்சுக்கலாம். இப்போ முக்கியமான கிரக பயிற்சிகளை ஒன்றா இந்த குரு பயிற்சி பார்க்கப்படுது. இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது ராசிகளிலேயே ரொம்ப அழகான பேலன்ஸ்டான ராசின்னு சொல்லப்படுற துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன். துலாம் ராசிக்காரங்கனாலுமே ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. நீங்கள் எப்படின்னா ஒரு தராசு மாதிரி எல்லாத்தையும் சமமாக பார்க்க நினைப்பீங்க. ஆனால் கடந்த சில வருஷமாக உங்களோட வாழ்க்கை தராசு கொஞ்சம் ஏறி இறங்கி உங்களை ஒரு வழியாக்கிடுச்சு இல்லையா? எப்போதான் என் காலம் மாறும் அப்படின்னு ஏங்குற துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த 2026 குரு பயிற்சி ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட்டாக அமைய போகுது. இந்த 10 நிமிஷம் நான் எதையும் மறைக்காமல் மிகைப்படுத்தாமல் யதார்த்தமான பலன்களை சொல்ல போகிறேன். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா நடுவில் நான் சொல்ல போகிற சில நுணுக்கமான விஷயங்கள் உங்களோட வாழ்க்கையே மாற்றலாம். இன்னும் நம்ம சுபயோகம் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பலன்களை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் யாருன்னு முதல்ல உங்களுக்கு தெரியணும். துலாம் ராசி சுக்கிரனோட ஆதிக்கம் பெற்ற ராசி. உங்களுக்கு அழகு, கலை, நேர்த்தி இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். உங்ககிட்ட இருக்கிற ஒரு பெரிய பலவீனம் என்ன தெரியுமா? நோ சொல்ல தெரியாது. மற்றவங்க வருத்தப்படுவாங்களே அப்படின்னு நினச்சி நீங்கள் படுற கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. ஆனால் இந்த 2026 குரு பயிற்சி உங்களுக்கு முதல் பாடமே அதை தான் கற்றுக் கொடுக்க போகுது. உங்களுக்காக வாழ கற்றுக்கோங்க. இதுதான் 2026ஓட தாரக மந்திரம். இப்போ பொது பலன்களை ரொம்பவே ஷார்ட்டாக பார்க்கலாம், ஒரு மேலோட்டமாக பார்க்கலாம். இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ஒரு மெதுவான ஆனால் ரொம்ப உறுதியான மாற்றத்தை கொடுக்கும். கடந்த காலத்தில் நீங்கள் சந்தித்த மன அழுத்தம், நம்பிக்கை துரோகம், நாம் இவ்வளோ செஞ்சும் யாருமே நம்மளை மதிக்கலையே அப்படின்ற அந்த ஏக்கம் இதெல்லாம் இப்போ குறைய ஆரம்பிக்கும். குரு பகவான் உங்களை ஒரு மெச்சூரிட்டியான இடத்துக்கு கொண்டு வருவார். இனிமேல் நீங்கள் எல்லாரையும் கண்ணை மூடிக்கிட்டு நம்ப மாட்டீங்க. யாருக்கிட்ட எவ்வளோ பேசணும், யாருக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ஃபில்டர் உங்கள் மனசில் உருவாக ஆரம்பிக்கும். இதுவே உங்களோட பாதி பிரச்சனைகளை தீர்த்துடும். அடுத்ததாக வேலை மற்றும் தொழில் அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வேலை பார்க்குறவங்களுக்கு இது ஒரு கோல்டன் பீரியட்னு சொல்லலாம். குறிப்பாக ஐடி, பேங்கிங்கு, டீச்சிங்கு, அப்புறம் மீடியா துறையில் இருக்கவங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்புகள் கதவை தட்டும். உங்களுக்கு ஒரு சின்ன வார்னிங் என்னென்னா, 2026 உங்களுக்கு சில நேரங்களில் கோபம் மூக்கின் மேலே வரும். ஸோ மேனேஜர் ஏதாவது உங்ககிட்ட சொல்லிட்டாரோ, இல்லாட்டி கூட வேலை பார்க்குறவங்க டார்ச்சர் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கோபப்பட்டு உடனே ரெசிக்னேஷன் பண்ணிடாதீங்க வேலையை. எமோஷ்னல் முடிவுகள் இந்த வருஷம் ஆபத்தாக முடியும். நிதானமாக யோசித்து மூவ் பண்ணுங்க. வெளிநாடு போகணும்னு ட்ரீமில் இருக்கவங்களுக்கு இந்த வருஷத்தோட செகண்ட் ஹாஃப், 2வது பாதி ரொம்பவே சூப்பராக இருக்கும். புதுசாக வேலை தேடுற இளைஞர்களுக்கு கண்டிப்பாக நல்ல செய்தி வரும். அடுத்ததாக பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ஆரம்பத்தில் கொஞ்சம் டைட்டாக இருக்கும். அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக தேவைப்படும். ஆனால் லாபம் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகலாம். ஆன்லைன் பிஸ்னஸ், சாப்பாடு சம்மந்தப்பட்ட தொழில், அப்புறம் கன்சல்டன்சி பண்ணுறவங்களுக்கு அபரிவிதமான வளர்ச்சி இருக்குது. ஆனால் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அவன் என் நண்பன் தானே அப்படின்னு எதையும் வாய் வார்த்தையாக பேசி முடிக்காதீங்க. பேப்பரில் சைன் பண்ணாமல் ஒரு ரூபா கூட முதலீடு செய்யாதீங்க. அடுத்ததாக பண வரவு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். துலாம் ராசிக்காரங்களுக்கு பணம் வரும், ஆனால் வந்த வேகத்தில் செலவும் நிற்கும். ஸோ இந்த வருஷம் உங்களோட செலவுகள் பெரும்பாலும் சுப செலவுகளாக இருக்கும். வீடு கட்டுறது, வண்டி வாங்குறது, இல்லை பழைய கடனை அடைக்கிறதுன்னு பணம் கரைய ஆரம்பிக்கும். இது நல்லது தான், ஆனால் அனாவசியமான ஷோ ஆஃப் செலவுகளை குறைச்சிக்கணும். யாருக்காவது ஜாமீன் கையெழுத்து போடுறது, இல்லாட்டி ஆன்லைனில் வர ஆசை காட்டுற அந்த ஸ்கீமில் காசு போடுறது இதெல்லாம் இந்த வருஷம் உங்களுக்கு வேண்டவே வேண்டாம், வேண்டாத வேலை இது. அடுத்ததாக குடும்பம், காதல் அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். குடும்பத்தில் சின்ன சின்ன சலசலப்புகள் இருந்தாலும் குருவோட பார்வை உங்களோட குடும்பத்தை ஒற்றுமையாக்கும். ஸோ கணவன் மனைவிக்குள்ள ஈகோ பார்க்காம விட்டு கொடுத்து போனால் இந்த வருஷம் ரொம்ப இனிமையாக இருக்கும். அடுத்ததா திருமணம், கல்யாணம் ஆகாதவர்களுக்கு இந்த வருஷம் யோகமான காலம். ஆனால் ஒரு விஷயம், அவசரப்பட்டு யாரையும் ஓகே சொல்லாதீங்க. ஜாதக பொருத்தம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்ததாக காதல், லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்களுக்கு உங்களோட காதல் உண்மையானதாக இருந்தால் அது திருமணத்தில் முடியும். ஒருவேளை அது வெறும் டைம் பாஸாக இருந்தால் குரு பகவான் அதை உடைச்சு எரிஞ்சிடுவார். அது உங்கள் நல்லதுக்கு தான் புரிஞ்சுக்கோங்க. இப்போ ஆரோக்கியம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. உங்களுக்கு வர்ற உடல்நல குறைவுகள் எல்லாமே உங்களோட மன அழுத்தத்தினால வர்றது தான். தூக்கமின்மை, முதுகு வலி பிரச்சனை இதெல்லாம் வரலாம். தினமும் ஒரு 20 நிமிஷம் வாக்கிங் போங்க. மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் கூடும். ஆனால் அந்த செல்ஃபோனு, சோஷியல் மீடியான்னு அந்த டிஸ்ட்ராக்ஷன் உங்களை ரொம்பவே சோதிக்கும். அதை மட்டும் கண்ட்ரோல் பண்ணினா நீங்கள் தான் டாப்பராகவே இருப்பீங்க. இப்போ நட்சத்திர வாரியான பலன்களை ரொம்பவே சுருக்கமாக பார்க்கலாம். துலாம் ராசி சித்திரை 3 மற்றும் 4ஆம் பாதம் உங்களோட தைரியம் கூடும். எடுத்த காரியத்தில் வெற்றி உண்டு. அடுத்ததா துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம், திடீர் மாற்றங்கள் வரும், இடமாற்றம் ஏற்படலாம், தியானம் அவசியம்.
அடுத்ததா துலாம் ராசி விசாகம் நட்சத்திரக்காரங்கள் 1, 2, 3ஆம் பாதம். நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும், பணப்புழக்கம் அதிகரிக்கும். நீங்க செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தியை வழிபாடு பண்ணுங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஏழை மாணவர்களுக்கு படிப்பு செலவுக்கு உதவுங்க. பேனா, நோட்டு புத்தகம் இந்த மாதிரி வாங்கி கொடுங்க. ஓம் குருவே நமக அப்படின்ற மந்திரத்தை மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருங்க. துலாம் ராசிக்காரர்களே, 2026 உங்களுக்கு வந்து ஒரு ரீசெட் பட்டன் மாதிரி. பழைய கசப்பான விஷயங்களை மறந்துட்டு புது தெம்போட களத்தில் இறங்குங்க. வெற்றி வந்து உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். உங்களுக்கான ஒரு எச்சரிக்கை என்னன்னா, துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த 2026ல் ஒரு விசித்திரமான சூழல் வந்து ஏற்படும். உங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவர்கள் அப்படின்னு நீங்கள் யாரை நினச்சிக்கிட்டு இருக்கீங்களோ அவங்களோட உண்மையான முகம் வந்து இந்த குரு பேச்சில் உங்களுக்கு வந்து வெளிப்படும். இத்தனை நாள் இவங்களுக்காகவா இவ்வளோ செய்தோம் அப்படின்னு நீங்கள் வந்து வருத்தப்படலாம். ஆனால் இது ஒரு சுத்திகரிப்பு காலம். ஸோ தேவையற்ற உறவுகள் உங்களை விட்டு விலகுவது உங்களோட முன்னேற்றத்துக்கு ரொம்பவே நல்லது. ஸோ அதை வந்து புரிஞ்சுக்கிறது உங்களுக்கும் நல்லது. இப்போ அடுத்ததான் சொத்து மற்றும் பூர்வீக சொத்து விவகாரங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பல வருஷமா இழுபறியா இருந்த பூர்வீக சொத்து பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும். ஆனால் அது உங்களுக்கு முழுமையாக கிடைக்காம போகலாம். இல்லாட்டி சில விட்டு கொடுத்தல்களை வந்து செய்ய வேண்டியிருக்கும். முழுசாக போகிறதுக்கு இது பரவாயில்ல அப்படின்ற மனநிலைக்கு நீங்கள் வருவீங்க. ஸோ சட்ட ரீதியான சிக்கல்களை வெற்றி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அடுத்தது ஆன்மீகம் மற்றும் மனமாற்றம் ஏற்படும் இந்த டைமில். இது வரைக்கும் கோவிலுக்கு போகாதவங்க ஒரு கடமையாக வந்து நீங்கள் கோயிலுக்கு வந்து போயிட்டு வந்துட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆத்மார்த்தமாக அதை வந்து செய்ய ஆரம்பிப்பீங்க. ஜோதிடம், தியானம் இல்லாட்டி வாழ்வியல் தத்துவங்கள் அது மேலே வந்து உங்களுக்கு ஈடுபாடு வந்து அதிகமாகவே இருக்கும். ஒரு பெரிய மகானையோ இல்லாட்டி குருவையோ சந்திக்கும் வாய்ப்பு சிலருக்கு அமையும். இது உங்களோட மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு ரொம்பவே உதவும். அடுத்ததாக கடன் அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். புதுசாக கடன் வாங்குறதை விட பழைய கடனை எப்படி அடைக்கிறது அப்படின்ற தெளிவு வந்து பிறக்கும். இந்த வருஷம் இஎம்ஐ விஷயத்தில் ரொம்ப உஷாராக இருக்கணும். கையில் காசு இருக்குன்னு ஆடம்பர பொருட்களை தவணை முறையில் வாங்கினா அது வருமானத்தில் ஒரு பகுதியை அப்படியே விழுங்கிடும். ஸோ இதை ஒரு எச்சரிக்கையாகவே நீங்கள் வந்து நினச்சிக்கோங்க. இப்போ அடுத்ததா உணவு மற்றும் வாழ்வியல் மாற்றங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் வெயிட் கெயின், உடல் எடை கூடுதல் அதிகமாக வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ குரு பயிற்சியால் செரிமான மண்டலம் மந்தமாகலாம். வெளிநாட்டு உணவுகள் இல்லாட்டி ஜங்க் ஃபுட் மீது ஆர்வம் காட்டுற ராசி நீங்கள். ஸோ வந்து இந்த 2026ல் வீட்டு உணவுக்கு மாறுறது தான் உங்களுக்கு பெரிய ஆரோக்கியத்தை கொடுக்கும். பெண்களுக்கான விசேஷ பலன்கள் பார்த்தீங்கன்னா, துலாம் ராசி பெண்கள் குறிப்பாக இல்லத்தரசிகளுக்கு இது ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் வருஷம். இது வரைக்கும் உங்களோட உழைப்பை யாரும் மதிக்கலை அப்படின்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க. ஆனால் உங்களோட குடும்ப உறுப்பினர்கள் உங்களோட முக்கியத்துவம் புரிஞ்சுக்கிட்டு சுய தொழில், அதாவது ஹோம் பிஸ்னஸ் அந்த மாதிரி தொடங்குறதுக்கு உங்களுக்கு எண்ணம் இருந்தால் அதுக்கு வந்து உங்களோட குடும்ப உறுப்பினர்கள் வந்து உங்களுக்கு ஒத்துழைப்பாங்க. ஸோ அதுக்கு ஏற்ற காலமும் இதுதான். ஸோ பயன்படுத்திக்கோங்க. உங்களுக்கு ஒரு ரகசியமான எச்சரிக்கை என்னென்னா, இந்த வருஷம் உங்களுக்கு புகழ் கூடும். அதே வேளையில் பின்னாடி பேசுகிறவங்க அவங்களோட எண்ணிக்கையும் வந்து அதிகமாக ஆரம்பிக்கும். ஸோ உங்களுடைய ஐடியாக்களை இல்லாட்டி பிஸ்னஸ் பிளான்களை யாரிடமும் முன்கூட்டியே வந்து பகிர்ந்துக்காதீங்க. காரியம் முடிகிற வரைக்கும் ரகசியம் காக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ வந்து சின்ன வெற்றி கிடைச்சாலும் அதை வந்து ஓவராக பில்டப் பண்ணாதீங்க. நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு பெரிய வாய்ப்புகளை தவற விட செஞ்சிடும் இந்த காலகட்டத்தில். ஸோ இது எல்லாத்தையும் வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க. மற்றவங்களோட வாழ்க்கையோட உங்களோட வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்த்து மன கஷ்டம் அடையாதீங்க. ஸோ இந்த 3 விஷயங்களை வந்து நீங்கள் தவிர்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் ஓவரால் நீங்கள் வந்து அந்த ஸ்ட்ரெஸ் வந்து உங்களுக்கு இல்லாமல் இருக்கும். ஸோ வந்து கவனமாக இருந்துக்கோங்க. நண்பர்களே, இது வரைக்கும் நம்ம துலாம் ராசிக்கான 2026 குரு பயிற்சி பலன்களை ரொம்பவே விரிவாகவே பார்த்தோம். இதோட சாராம்சம் என்னன்னா, இந்த வருஷம் உங்களுக்கு கிடைக்க போகிறது வெறும் அதிர்ஷ்டம் மட்டும் கிடையாது, ஒரு புது வாழ்க்கைக்கான கிளாரிட்டி. இத்தனை நாள் இருட்டில் இருந்த உங்களுக்கு இப்போ வெளிச்சம் தெரிய ஆரம்பிக்கும். துலாம் ராசிக்காரங்க, நீங்கள் எப்போவுமே மற்றவங்களுக்காகவே வாழ்கிறவங்க. ஆனால் இந்த குரு பயிற்சியிலேருந்து உங்களுக்காக வாழ பழகுங்க. ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, தராசு தட்டு சமமாக இருக்கணும்னா 2 பக்கமும் எடை சரியாக இருக்கணும். நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்குற அதே அன்பையும் மரியாதையும் உங்களுக்கு கொடுத்துக்கோங்க. இந்த 2026 உங்களை ஒரு வெற்றியாளராக மாற்றுன்றதுல சந்தேகமே கிடையாது. இந்த வீடியோவில் சொன்ன பலன்களை உங்களுக்கு எந்த விஷயம் ரொம்ப நெருக்கமாக இருந்துச்சு, உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் இப்போ சந்திச்சுட்ருக்க கஷ்டங்கள் என்ன, அதை வந்து கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். நம்ம துலாம் ராசி குடும்பத்து நண்பர்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒருத்தர் ஆறுதலாக இருப்போம். நான் உங்களோட கமெண்ட்டுக்கு கண்டிப்பாக வந்து ரிப்ளை சொல்வேன். ஸோ வந்து நீங்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா அப்படியே ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. இன்னும் நம்ம சுபயோகம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களோட உறவினர்களுக்கும் இதை வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. மீண்டும் அடுத்து ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.